கச்சத்தீவை இந்தியாவில் மீளப்பெறவே முடியாதது இலங்கைக்கு உரியது அமைச்சர் பிமல் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கச்சத்தீவு சர்வதேச சட்டத்தின்படி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அதனை இந்தியாவுக்கு மீளப்பெற்றுக் கொள்ள முடியாது என்று அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார். இதுவும் யாழ்ப்பாணத்தில் ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்தாக அமைகிறது. எனவே கச்சத்தீவை மீட்காத காரணத்தினாலேயே இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளமை தொடர்பிலும் தமிழக அரசு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ள உண்மை தொடர்பிலும் இலங்கை அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டில் உள்ளது என்று அமைச்சரிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் பிமல் அவர்கள். கச்சத்தீவானது சர்வதேச சட்டத்தின்படி இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியாவின் ஒவ்வொரு அரசியல் நோக்கத்திற்காகவோ தேர்தல் நோக்கத்திற்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ அவ்வாறு கூறலாம். ட்ரம்ப் கனடா கிரீன்லாண்டை பெற்றுக்கொள்ளப் போவதாக கூறியிருந்தார். ஆனால் அவரால் அதனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை போன்றுதான் இதுவும் கச்சத்தீவு சட்டத்தின்படி இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. இது இலங்கைக்கு உரியது. எனினும் எமது நாட்டுக்கு அருகில் உள்ள சகல நாடுகளுடன் நட்புடனும் சர்வதேச சட்டத்தின்படியும் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதான கருத்தினை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் இது தொடர்பிலான ஒரு கருத்தினை முன்வைத்து பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அவர் கூறிய கருத்து தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. கச்சத்தீவும் ஒப்படைக்கும் நிலைப்பாட்டில் நாம் இல்லை என்ற கருத்து தான் அவரால் முன்வைக்கப்படுகிறது. ராஜேந்திர ரீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் வழங்கப்பட்ட கச்சத்தீவை இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாதென கடற்றுள் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியிருக்கிறார். இந்திய வெளிவிவகார அமைச்சரின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சரின் கருத்து அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இது தொடர்பிலான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில், அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்த கருத்துக்கு பதில் கருத்தாகவே அமைச்சர் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைக்கிறார். இந்தியாவில் அவசர கால சட்டம் நிலவிய காலப்பகுதியில் இலங்கையுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தம் காரணமாக இந்திய மீனவர்களின் உரிமைகள் மீறப்பட்டதாக ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலேயே இலங்கைக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட கச்சத்தீவை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாதென அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் அவரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இலங்கை கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் மேற்கொண்டு வரும் அழிவுகளால் நமது கடல் எல்லைகள் 15 ஆண்டுகளில் கடல் வளங்களற்ற பாலைவனமாக மாறும் என்றும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.